டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்னைக்கு இந்த மாதம் என்ன ஜூலை, இனி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இனி இந்த ஆண்டு 5 ஆண்டு இருக்கு, 5 மாதம் இருக்கு. அதில் அந்த 2 மாதம் 7 மாதம் இருக்கு. பொறுத்திருந்து பாருங்கள், இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். அது பிஜேபியோட கூட்டணி வச்ச பிறகு இன்னைக்கு இருட்டிலையும் இக்கட்லையும் தவிச்சிட்டு இருக்கிறது திமுக காரங்க தான். அதை மாற்றி சொல்றேன். அவர் தான் குறிப்பா அவர் உட்பட அமைச்சர்கள். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரை கண்டித்து ஜூலை 14 திமுக மாணவர் அணி சார்பாக பெரும் போராட்டம் மாணவர் அணி போராட்டம் நடத்துவதற்கு அருகதை இல்லை. அரசியலாக்குகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர் சொல்வதை புரிந்து கொள்ள, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் கல்வி நிலையங்கள்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர்கள் பணிக்கு வர முடியவில்லை, கல்வி நிலையங்கள் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. இது காலத்தின் சூழ்நிலை. அதற்கு மாணவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோயிடும். பிற்காலத்தில் அவர் பணிக்கு சென்றால் ஓராண்டு 2 ஆண்டு என்று சொல்லி அவருடைய சர்வீஸில் கூட பாதிக்கப்படும். இதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு கருத்திலே கொண்டு மாண்புமிகு என்ன எடப்பாடியார் அவர்கள் தான் இந்தியாவிலே உள்ள முதலமைச்சர்களே ஒரே முதலமைச்சர். அன்றைக்கு படித்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் என்று அறிவித்த ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார் தான். இது மாணவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வந்த நேரத்தில் மாணவ செல்வங்கள்லாம் கூட்டி ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று சொல்லி அவர் அழைப்பார். அந்த அளவுக்கு ஏன்னு சொன்னால் தொலைநோக்கு பார்வை வேண்டும். பள்ளிகள் இயங்கவில்லை, அங்கே ஆசிரியர்கள் வர முடியவில்லை, மாணவர்கள் கல்விக்கு செல்ல முடியவில்லை. இது யார் குற்றம்? காலத்தின் நேர்ந்த நிலைமை. இப்படி மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி, அதுபோக நீட் தேர்வு வந்த பிறகு அது விதிவிலக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மாற்று ஏற்பாடாக 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளிகளில் சாதாரண கிராமத்தில் ஏழை விவசாய தொழிலாளருடைய மாணவ செல்வங்கள்லாம் படிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியவர் மாண்புமிகு எடப்பாடியார். அதனால் அவர் கொண்டு வந்து 2019 கொண்டு வந்து 2 ஆண்டுகள், இந்த ஆட்சியில் 5 ஆண்டுகள் ஆக இன்றைக்கு மொத்தம் 7000 சுற்ற மாணவர்கள் அதன் அடிப்படையில் சாதாரண கிராமத்தில் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தினசரி வேலைக்கு செல்வர்கள், கூலி வேலைக்கு செல்வனுடைய நிலையில் உள்ள அவருடைய இல்லங்களைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள்லாம் இன்றைக்கு 7000க்கு மேற்பட்டவர்கள் இந்த 7 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5000 தாண்டி மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி பெற்றுக்கிறார் என்றால் இது கல்வியில் புரட்சி. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இது அரசியல் நேரத்தில் ஏதோ ஒரு அரசியலுக்காக கால் புனிச்சிக்க இந்த போராட்டம்லாம் பிசுபிசுத்து போக இந்த போராட்டம் மக்கள்கிட்ட எடுபடாது. அது நீங்கள் தான் கண்டனம் தெரிவிக்கணும். நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. இல்லை, இது வந்து தமிழ்நாடு அளவில் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள்லாம் இதுக்குள்ளே உங்கள் சங்கம் இருக்குது. பத்திரிகையாளர் நாங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ கௌரவமாக நடத்துகிறோம். எப்பவும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கடமை செய்வாங்க, நல்லதையும் சொல்லுவாங்க. எல்லா கருத்தும் நமக்கு ஏற்புடைய கருத்தாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில வேளை ஏற்புள்ளாத கருத்து இருந்தால் நம்ம அதுக்கு பதில் முறையை சொல்லணுமே தவிர வன்முறை அதுக்கு தீர்வாகாது. தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது. வைகோ வந்து அம்மாவை பார்த்ததான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி அவர் பாவம் இக்கட்டில் இருக்கார். இன்னைக்கு அந்த கட்சியில் பாமக என்ன நடக்கும் இந்த நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இருக்கு. ஸ்டாலினை சொன்னார். அவர் ஏன் இல்லை அம்மாவை பார்த்த தவறுனா அவர் கட்சி ஆரம்பிச்சது தவறா? கட்சி யாரை எதிர்த்து ஆரம்பிச்சார்? வாரிசு அரசியலை எதிர்த்து. கருணாநிதியோடு தலைவராக இருக்கும்போது ஸ்டாலினுக்கு பட்டம் சுட்டுவதை நான் ஏற்க முடியாது என்று சொல்லி அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் இருக்கு. எதுவும் அழிஞ்சு போகாது. அதற்காக வாரிசு அரசியலை எதிர்த்து, அது குறிப்பாக திமுக வாரிசு அரசியலை எதிர்த்து தோற்றுவிக்கப்பட்ட கட்சி மதிமுக. இன்றைக்கு நிலைமை என்ன? அதே வாரிசுக்கு பட்டம் சுட்டுவதற்கு நான் முதல் ஆளாக நிற்பேன் என்று சொன்னால் வைகோக்கு இருக்கிறது ஒரு நாக்கா இரட்டை நாக்கா என்பதை அவர் தான் சொல்ல வேண்டும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.